இதோ சகோதரர்கள் ஒருமித்து வாசம் பண்ணுவது எத்தனை நன்மையானதல்ல, எத்தனை இன்பமானதல்ல. அல்லேலூயா, அல்லேலூயா. இன்னைக்கு நாம எடுக்கிற இந்த செய்தி தான் இந்த வருஷம் முழுசும் தேவன் நம்மை நடத்துகிற அந்த வசனங்கள். எவ்வளவு பேருக்கு அதை மனதில் பதித்து கொள்ள முடியுமோ பதித்து கொள்ளுங்க. ஒருவேளை பைபிளை எடுத்து உங்களுக்கு வாசிக்கிறதுக்கு முடியலனாலும் கவலைப்படாதீங்க. இந்த செய்தி வரும்போது பல முறை போட்டு கேட்டுக்கிட்டே இருங்க. ஏன் அப்படின்னு சொன்னா, கடந்த வருஷம் அல்லது இந்த வருஷம் கடந்து போகும்போது கர்த்தர் நம்மளை பார்த்து சொல்ற காரியம், முந்தினதை நினைக்க வேணாம், பூர்வமானவைகளை சிந்திக்க வேணாம். இதோ நான் என்ன பண்றேன், சகலத்தையும் புதிதாக்குகிறேன். புதிதாக்குதல் என்கிற ஒன்றை வரும்போது, ஒருவன் கிறிஸ்துக்குள்ள இருந்தா புது சிஷ்யா தானே இருக்கிறான். பழையவைகள் ஒழிந்து போயிடுச்சு இல்ல, எல்லாம் புதிதான ஆயிடுச்சு இல்ல. ஆனா என் வாழ்க்கையில புதிதான நன்மையை நான் இன்னும் பெற்றுக்கொள்ளலையே, நான் இன்னும் புதிதாய் மாறவில்லையே. இன்னும் பழைய காரியங்கள், பழைய போராட்டங்கள், பழைய வாழ்க்கை, பழைய பிரச்சனைகள் என்னை ஒட்டி உறவாடி கொண்டிருக்கிறதே. இதுல இருந்தெல்லாம் நான் எப்படி விடுதலையாக முடியும்? இன்றைய செய்தி மிக மிக முக்கியமான ஒரு செய்தி. ஏனென்றால் அந்த செய்தியின் தலைப்பு, உன் மீதில் உன் கிரீடம் பூக்கும். பக்கத்தில் இருக்கவங்க பார்த்து சொல்லுங்க, உன் மேல உன் மீதில் உன் கிரீடம் பூக்கும். ஏன் அதை சொல்றேன் அப்படின்னா, யாக்கோபு வேர் பெற்றான், இஸ்ரவேல் பூத்து காய்த்து உலகத்தை பல நாள் நிரப்பும் காலம் வரும். இத்தனை காலங்கள், ஏறத்தாழ 37 ஆண்டுகள் ஊழியம் செய்து, கண்ணுக்கு முன்னாடி ஒரு 34 சபை, கொஞ்சம் கொஞ்சம் சின்ன சின்ன சபைகளா ஒரு 26 சபை, ஒரு 60 சபை, ஒரு 31 ஊழியக்காரர்கள், ஒரு சின்ன சபை காரைக்காலில், ஒரு சின்ன ஊழியம். இதை தான் கடந்த வருஷங்கள் எல்லாம் நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். உங்களுக்கு நீங்க கேட்டது ஒரு வீடு, பிள்ளைங்களுக்கு படிப்பு, அல்லது உங்களுக்கு ஒரு பைக்கு, உங்க வேலை, உங்களுக்கு ஒரு சின்ன வருமானம். இது எல்லாமே இந்த உலகத்தின் ஆசீர்வாதத்தை சுதந்திரித்துக் கொள்ளுகிறது. ஆனால் தேவனுடைய ராஜ்யத்தை தேடும்போது இவைகள் எல்லாம் உங்களுக்கு என்ன பண்ணும், கூட கொடுக்கப்படும். எது உங்களுக்கு கூட வேணுமோ அவ்வளவுதான். அதை தான் இதுவரைக்கும் பெற்றுக் கொண்டிருந்திருக்கிறோம். ஆனால் தேவன் சிறு மந்தையை பயப்படாத, பரலோக ராஜ்யத்தையே உனக்கு கொடுக்க தேவன் உன் பேர்ல எப்படி இருக்கிறாரு, பிரியமாய் இருக்கிறார். உன் பேர்ல எப்படி இருக்கிறாரு, ரொம்ப பிரியமாய் இருக்கிறார். பக்கத்துல கைப்பிடி சொல்லுங்க, என் மேல கர்த்தருக்கு பிரியம். அல்லேலூயா. கர்த்தரே என் மேல ரொம்ப ஆசையா இருக்கிறார், என் மேல அவ்வளவு பிரியமா இருக்கிறார். அப்ப இந்த வருஷத்துல நீங்க நினைத்திராத பெரிய பெரிய காரியங்களை கர்த்தர், நீங்க யோசிக்காத பெரிய காரியங்களை, நீங்கள் ஆலோசிக்காத பெரிய காரியங்களை, நீங்கள் நம்ப முடியாத பெரிய காரியங்களை கர்த்தர் இந்த வருஷத்துல வரப்போகிற 2025 செய்வார் என்று விசுவாசிக்கிறோம். நல்ல கை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்துங்க. ஹல்லேலூயா. விசுவாசம் என்பது தேவனுடைய மகிமையை கொண்டு வரணும். நம்பிக்கை, நம்பினா காரியம் நடக்குங்க அப்படின்வாங்க. அது உன் நம்பிக்கையே உனக்கு காரியங்களை வாய்க்கும். ஆனா விசுவாசம் என்பது சாதாரண இல்லை, அது தேவனுடைய மகிமையை கொண்டு வரும். தேவனுடைய வல்லமையே நீ பார்ப்ப, தேவனுடைய காரியங்களை கண்ணால பார்ப்ப. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாகட்டும்.
உலகத்துல உனக்கு ஒரு பூவை போல வளர்ந்த உனக்கு முக்காய் இருக்கிறது வாழ்க்கை இல்லை. அது மலர்ந்து அது கனி தந்து அந்த கனியை ருசித்து பார்த்து கர்த்தர் நல்லவர் என்று நீ மாத்திரல்ல ஊரே சொல்லக்கூடிய அளவில் உன் வாழ்க்கை உயர்வதுதான் கர்த்தருடைய மகிமை நிறைந்த வாழ்க்கை. ஆமென். அல்லேலூயா. அந்த ராஜ்யம், அந்த ராஜ்யத்தின் மகிமை எல்லா இடத்திலும் போகணும். எல்லா மக்களுக்கும் அது வெளிப்படணும். எல்லாருக்கும் அந்த சந்தோஷம் நிறைவா இருக்கணும். உலகத்துல நீதி இல்லை, நியாயம் இல்லை, அக்கிரமோ அநியாயம் அப்படின்னு சொல்லி ஒவ்வொரு சொல்லும்போது பரிசுத்த ஆவியானவர் நீதியை காண்பித்து அந்த நீதியில நடக்கும்போது சந்தோஷத்தையும் கொண்டு வந்து கொடுக்கிறார், சமாதானத்தையும் நிறைவாய் கொடுக்கிறார். உலகத்துல நீதியும் இல்லை, சமாதானமும் இல்லை, சந்தோஷமும் இல்லை. ஆனால் தேவனுடைய ராஜ்யத்தை தேடுகிறவர்களுக்கு நீதியும் இருக்கு, சமாதானமும் இருக்கு, சந்தோஷமும் இருக்கு. இந்த மூன்றையும் கர்த்தர் கொடுத்து நம்மை ஆசீர்வதிக்கிறார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாகட்டும். தேவன் எப்படி அதை செய்ய போகிறார்? எதற்காக இந்த நாளிலே 1ஆம் தேதி இன்னைக்கு பெரிய ஒரு கூட்டம், ஒரு பெரிய கூட்டம் எங்கெங்கெல்லாம் இருக்கிறாங்க, எங்கிருந்தெல்லாம் பாண்டிச்சேரிக்கு ஜனங்க புதுச்சேரிக்கு வராங்க. ஏன் அப்படிப்பட்ட நடுவில் நம்ம கர்த்தருடைய சமூகத்துல இன்றைக்கு எல்லாம் இயேசுக்கு திருச்சபையில கூடி வந்திருக்கிறோம். சங்கீதம் 132 13 18 வசனம் வரை என்னோடு கூட சேர்ந்து வாசிக்கும்படி உங்களை அன்பாய் கேட்கிறேன். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாகட்டும். சங்கீதம் 132 13 18 வரைக்கும் வாசிக்கும் போது, கர்த்தர் சீயோனை தெரிந்து கொண்டு அது தமக்கு வாசஸ்தலமாகும்படி விரும்பினார். நல்ல கவனிங்க, அவர் என்ன பண்ணாரு? விரும்பி வந்திருக்கிற இடம் கர்த்தருடைய சபை. தேவ சபையில தேவன் எழுந்தருளி இருக்கிறார். எவ்வளவு பேர் கூடி வந்து அவருடைய சமூகத்துல வந்து கேட்கும் போது, நாம் அவரை சந்தோஷமாய் வரவேற்கும் போது, என் நாமத்தை பிரஸ்தாபப்படுத்துகிற எந்த ஸ்தானத்திலும் நான் வந்து உன்னை என்ன பண்ணுவேன்? ஆசீர்வதிப்பேன் என்று சொன்ன கர்த்தர். எத்தனை பேர் சந்தோஷப்படுறீங்க? அல்லேலூயா. இங்க நீங்க பார்க்கிற தேவ பிரசன்னம், நீ தேவனை மகிமைப்படுத்தி கொண்டே போகும்போது நீ போகிற இடமெல்லாம் தேவன் உன்னோடு கூட வருவார். அது உனக்கு தேவ மகிமையை உன் வாழ்க்கையில் கொண்டு வரும். ஒரு தேவ மகிமையை உன் வாழ்க்கையில கொண்டு வரும். அல்லேலூயா. இது என்றென்றைக்கும் நான் தங்கும் இடம். இதை நான் விரும்பினபடியினால் இங்கே வாசம் பண்ணுவேன். ஒரு வசனத்தை விளக்கணும்னால எனக்கு பொழுது போயிடும். ஆனா கொஞ்சம் கவனிங்க, வாசம் பண்ணுவேன் என்கிற ஒரு பெரிய வார்த்தைக்கு வாசம் பண்ணுவேன், தேவன் நம் நடுவில் உலாவி நம்முடைய தேவனாய் இருக்கிறார் அப்படின்னு சொல்றோமே. இந்த வாசம் பண்ணுகிறதுக்கு ஒரு பெரிய அர்த்தம் இருக்கு. என்னன்னா, தேவன் அனைத்துக்கும் ராஜா, கடவுள் தான் எல்லாத்துக்கும் ராஜா. ஏன்னா அது எல்லாத்தையும் உண்டாக்கின ராஜா. காணாத தேவன் காணாத உலகத்திலிருந்து காண்கின்ற ஒரு உலகத்தை உண்டாக்கி, காண்கின்ற ஒரு மனிதனை உண்டாக்கி, ஏன் ஆண்டவர் இவர்களை உண்டாக்கி இதை ஆசீர்வதித்தார் என்று சொன்னா, தேவன் தம்முடைய பிள்ளைகள் நடுவில் வாசம் பண்ண வேண்டும் என்று விரும்பினார். கவனிங்க, மனிதன் உண்டாக்கப்பட்ட நாளில எந்த மதமும் கிடையாது, எந்த ஜாதியும் கிடையாது, எந்த நல்ல நேரம் கெட்ட நேரம் கிடையாது, சூடமும் இல்லை, சாம்பிராணி இல்லை, ஊதுபத்தி இல்லை, மெழுகுவத்தி இல்லை, எந்த பாஸ்டரும் கிடையாது, எந்த ஃபாதரும் கிடையாது, பாஸ்டரும் கிடையாது, எந்த ஃபாதரும் கிடையாது, எந்த மந்திரவாதியும் கிடையாது, முக்கியமா சொல்ற மாமியார் கிடையாது, மாமனார் கிடையாது, நாத்தனாரும் கிடையாது. என்ன ஆனந்தமான வாழ்க்கை பாருங்கள்ல. ஒரு சுதந்திரமான ஒரு வாழ்க்கை வேணும் அப்படின்னு சொன்னா, உலகத்தில் படைக்கப்பட்ட அத்தனையும் கர்த்தர் கொடுத்து
இதை நீ ஆண்டு கொள்னு கொடுத்து இந்த 2 பேரையும் சந்தோஷமா இருக்க வச்சிருந்தார். அவங்களுடைய சந்தோஷம் நிறைவா எப்ப தெரியுமா இருந்தது? எல்லாம் இருக்கிறதுனால அல்ல. இன்னைக்கு உலகத்துல எல்லாம் இருக்கிறவன் தான், நிறைய பணம் பெருத்தவன் தான் நோவு பெருத்தவனா இருக்கிறான். இன்னும் வியாதி பெருத்தவனா இருக்கிறான். அறிவு பெருத்தவன் தான் வியாதி பெருத்தவனா இருக்கிறான். தொல்லை பெருத்தவனா இருக்கிறான். எல்லாம் இருந்தாலும் அவங்க சந்தோஷம் எங்க தெரியுமா நிறைவா இருந்தது? பரலோகத்தில் வாசம் பண்ணுகிற கர்த்தர் அவர்கள் நடுவிலே உலாவி அவர்கள் தேவனாய் இருந்தார். அல்லேலூயா, அல்லேலூயா. ஏன் சபை, ஏன் காரைக்காலில் கர்த்தர் இப்படி உன்னை கொண்டு வந்து வைக்கணும் அப்படின்னு சொன்னா, கர்த்தர் என்னைக்கு மாறாதவர். அப்படி அன்பு மாறல. தேவன் அன்றைக்கு ஆண்டவராகிய கர்த்தர் ஏனோக்கோடு கூட உலாவினார், நோவாவோடு கூட உலாவினார், ஆபிரகாமோடு கூட உலாவினார். ஏன் அக்கினி சூளையின் நடுவிலும் போய் என்ன பண்ணாரு? தேவ ஜனங்களுக்காக உலாவினார். இயேசு கிறிஸ்து தேவாலயத்தில் உலாவினார். இயேசு கிறிஸ்து ஒரு நாள் சொல்றாரு, எங்கே என் பெயரால 2 அல்லது 3 பேர் கூடி இருக்கிறீர்களோ அங்க உங்க நடுவுல நான் இருக்கிறேன். ஒரு நாள் இயேசு சொல்றாரு, நான் போகிறது உங்களுக்கு நலமா இருக்கும். நான் போவேனாகில் பரிசுத்த ஆவியானவர் உங்களோடு கூட என்ன பண்ணுவாரு? வருவாரு. உங்களோடு இருக்கிறதை நீங்கள் அறிவீர்கள். அவர் உங்களுக்குள்ளே உலாவுகிறதை அறிவீர்கள். தேவன் ஆவியா இருக்கிறார். கடவுளுக்கு உருவம் இல்லை. உருவத்தை கற்பித்ததினால் தானே இத்தனை மதங்களும் இத்தனை ஜாதிகளும் இவ்வளவு பிரச்சனையும். அவர் உருவம் இல்லப்பா, அவர் ஆவியாய் இருக்கிறார். அவர் எங்கே இருக்கிறார்? அவர் பரலோகத்தில் இருக்கிறார் நினைச்சிட்டு இருக்கிற இல்ல, உங்கள் நடுவிலே உலாவி உங்கள் தேவனாய் இருக்கிறார். ஒரு சின்ன சத்தியத்தை தெரியாதனால தான் நான் பெரியவன் நீ பெரியவன், நான் இந்து நீ முஸ்லீம் நீ கிறிஸ்தவன், நான் அந்த ஜாதி நீ இந்த ஜாதி, நீ நான் பெரியவன் அல்லது நான் உயர்ந்தவன் தாழ்த்தப்பட்டவன். காரணம், தேவனே நம்ம இடத்துல உலாவும் போது உலகத்தில் இருக்கிறவனும் எனக்குள்ள இருக்கிறவர் பெரியவர் சொல்லும் போது கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாகட்டும். எனக்கு மண்ணும் கல்லும் முக்கியம் இல்லை. நான் சூரியனையும் சந்திரனையும் கும்பிட வேண்டிய அவசியம் எனக்கு இல்லை. ஏன்னா உலகத்தை உண்டாக்கினவரே என்னோடு கூட இருக்கிறார். இதுதான் சத்தியம். அவர் உங்கள் நடுவில் உலாவி உங்கள் தேவனாய் இருப்பார். நீங்கள் அவருடைய குமாரரும் குமாரத்திகளுமாய் இருப்பீர்கள். இதுதான் சத்தியம். இந்த 1ஆம் தேதியில் ஆண்டவர் எதை விரும்புறாரு? உன்னோடு கூட வாசம் பண்ண விரும்புறாரு. இந்த வருஷம் முழுசும் உங்களுக்கு ஒரு பெரிய ஆசீர்வாதம் வேணுமா? பரிசுத்த ஆவியானவரே, இந்த உலகத்தில் மிக முக்கியமான ஒருவர் இருப்பாருன்னா அது பரிசுத்த ஆவியானவர் தான். 2000 ஆண்டுகளாக சபை வளர்ந்து கொண்டே போகிறதுனா பரிசுத்த ஆவியானவர் தான். எங்க ஒழுங்கின்மையிலையும் வெறுமையும் இருக்கோ அங்க நேரா வந்து இறங்கி வேலை செய்யறவர் யாருன்னா பரிசுத்த ஆவியானவர் தான். வெளிச்சம் உண்டாக்க கடவுது என்று சொன்னால் அந்த வெளிச்சத்தை கொண்டு வருகிறவர் பரிசுத்த ஆவியானவர் தான். நீ என்னைக்கு அவரை அறிகிறாயோ, அவர் உன்னோடு கூடவே இருக்கிறார் என்று நீங்கள் என்றைக்கு அறிகிறீர்களோ, என்னோடு கூட கர்த்தர் நீர் இருக்கிறதற்காக ஸ்தோத்திரம். எதையுமே அவரோடு கூட கன்சல்ட் பண்ணி, அவங்க இப்படி பேசிருக்கிறாங்க எனக்கு அது புரியல, அவங்க இப்படி பேசுறாங்க, இந்த காரியம் நான் செய்யலாமா செய்யக்கூடாதான்னு தெரியல, ஆண்டவரே நான் என்ன செய்யணும் அப்படின்னு உன்னோடு கூட இருக்கிற ஆண்டவரோடு பேசு. உன்னோடு கூட இருக்கிற தேவனோடு உறவாடு. சாப்பிடும்போது நான் சின்ன வயசுல நான் சொல்லுவேன், பரிசுத்த ஆவியானவரே என் பக்கத்தில் இருக்கிறீங்க, ஏசப்பா என்ன உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும், உங்களையும் எனக்கு ரொம்ப பிடிக்கும், நான் கொஞ்சம் உருட்டி தரவா, நீங்க சாப்பிட்றீங்களா, இப்படி நான் கேட்டிருக்கிறேன். தேவன் அதை குறித்து வருத்தப்படுகிறவர் அல்ல. உனக்கு ஜெபமே என்பது நம்ம பெருசா அப்படி பண்ணணும் இப்படி பண்ணணும், அச்சஸ்டமரியே சர்வேஸ்வரே மாதாவே பாவில இருக்கிற இது மந்திரம் மாதிரி நினைக்கிறீங்க. இல்ல, மந்திரமே கிடையாது. நீ நடக்கிற ஒவ்வொரு நடையிலும் அவரோடு கூட பேச ஆரம்பிச்சுட்டா உன் வெற்றியை உன்னுடைய ஆசீர்வாதத்தை தடுக்க யாராலும் முடியாது.
இவ்வளவுதான் உற்சாகமா இருக்கிறீங்களா? அவர் வாசமா இருந்துட்டா போதும். அவர் சொல்றார், அதன் ஆகாரத்தை நான் ஆசீர்வதித்து வருவேன். அன்றன்றுள்ள ஆகாரத்தை இன்று எங்களுக்கு தாரும். 1999 இது என் வாழ்க்கையில மறக்க முடியாது. 1999 செப்டம்பர் மாதம் 1ஆம் தேதி 1999 என்னுடைய PWD வேலையை விட்டுட்டு ஆண்டவர் சொன்னான்னு ஒப்பு கொடுத்துட்டு வரும்போது 0, எதுவுமே கிடையாது. இன்னைக்கும் தினமும் என்ன 0 ஆக்குறது தான் என்னுடைய வேலையே. நான் சொல்லுவேன், ஆண்டவரே எல்லாத்தையும் கொடுத்துட்டு, ஆண்டவரே காலியா இருக்கு, நீங்க கொடுக்கறதுக்கு தடையே இல்லை, ஒரு நாளும் எனக்கு குறைவில்லை. கர்த்தரை தேடுகளுக்கோ சொல்லுங்க, ஒரு நன்மையும் குறைவுபடாது. கர்த்தரை தேடுகளுக்கோ ஒரு நன்மையும் குறைவுபடாது. என்னோட படிச்ச பெரிய பெரிய ஜெயிங்க, பெரிய பெரிய பதவியில் இருக்கிற என்கிட்ட கடன் கேட்கிறான். வின்சென்ட் ஏதாவது கொஞ்சம் காசு இருந்தா கொஞ்சம் கூட. எம்எல்ஏ வந்து கொஞ்சம் இந்த ரொம்ப கடனா இருக்கு, எனக்கு கொஞ்சம் அப்படி கொடுத்து உதவுங்கள. எம்எல்ஏ வெளிநாட்டில் நான் அமெரிக்காவுக்கு போயிருக்கிறேன். அமெரிக்காவில் என்னன்னா அங்கெல்லாம் சர்ச்சை கட்டி கொடுக்குறீங்க, இங்கே எங்களுக்கு ஒரு சர்ச்சை கட்டி கொடுங்களேன். அமெரிக்காக்காரன் எங்களுக்கு ஒரு சர்ச்சை கொடுங்க. எஸ், நான் வருவேன், நான் சும்மா ஆளா இல்லையே, நான் வருவேன், உங்களுக்கு ஒரு நாள் சர்ச்சை என்ன பண்ணுவேன், கட்டி கொடுப்பேன். கட்டி கொடுப்பேன் தான் நான் நம்புறேன். அல்லேலூயா. இன்னைக்கு இந்தியாவில் எங்க புயல் பாதிப்பு வந்தாலும், எந்த இடத்துல பிரச்சனை வந்தாலும், எங்க ஊழியர்கள் பாதிக்கப்பட்டாலும், அது தமிழ்நாடா இருந்தாலும், பாண்டிச்சேரியா இருந்தாலும், விழுப்புரமா இருந்தாலும், கடலூரா இருந்தாலும், இன்னைக்கு போய் போய் உதவி செய்யக்கூடிய அளவில் தேவனாகிய கர்த்தர் வெளிநாட்டு பணத்தில் நம்மளை வாழ வைக்கல. வல்லம் இல்ல தேவன், ஒரு குறைவும் இல்லாமல் தேவன் நிச்சயமான நன்மையினால் நம்மை நிரப்புகிறார். உன் வாயை விரிவாய் சொல்லுங்க, வாயை விரிவாய். சும்மா வாய் உள்ள புள்ள தான் பொழைக்கும். கேளு. இதுவரைக்கும் என் பெயரால என்ன பண்ணல, கேட்கல. நான் ஒரு நாள் அந்த வசனத்தை படிக்கும்போது ஆச்சரியப்பட்டு போனேன். ஏன்னா நான் சின்ன வயசுல எனக்கு ரொம்ப பிடிச்சது யாருன்னா அந்தோனியார். தெரியாதனமா கும்பிட்டேன். அந்தோனியார் தான் எனக்கு பிடிக்கும். நான் இப்போ அச்சஸ்ட் அந்தோனியாரை எனக்காக வேண்டிக் கொள்ளும். பூண்டி மாதா தான் எனக்கு ரொம்ப பிடிக்கும். பூண்டி மாதாவே எனக்காக என்ன பண்ணுங்க, வேண்டிக் கொள்ளுங்க. அப்புறம் சூசையப்பர் பிடிக்கும். அவர் யாருன்னு எனக்கு தெரியாது, ஆனா சூசையப்பர் பிடிக்கும். ஆனால் சூசையப்பர் எனக்காக வேண்டிக் கொள்ளுங்க. இப்படி யார் யாரையோ வேண்டிக்க சொன்னேன். எங்க சின்னங்கள் இருந்தாலும் கும்பிடுவேன், எங்க சின்னங்கள் இருந்தாலும் கும்பிடுவேன். யார் என்ன சொன்னாலும் அதை செய்வேன். அவ்வளவுதான் அறிவு, அவ்வளவுதான் நமக்கு இருந்த ஞானம். எல்லாத்தையும் செய்ய சொல்லும் போதெல்லாம் இதெல்லாம் செஞ்சுட்டு இருந்தேன். ஒரு நாள் பைபிள் எடுத்தா, பைபிள் ஆண்டவர் பேசுறாரு, இதுவரை என் பெயரால நீங்க என்ன பண்ணல. இப்ப யாருகிட்ட கேட்கணுமோ அவர்கிட்ட கேட்காம, பொல்லாதவர்களாகி நீங்க உங்க பிள்ளைங்க பசியாகி இருந்த அப்பத்தை கேட்டா கல்ல கொடுப்பியா, இல்ல முட்டையை கேட்டா தேலை கொடுப்பியா, மீனை கேட்டா பாம்பு கொடுப்பியா? பொல்லாதவர்களாகிய நீங்களே உங்கள் பிள்ளைகளுக்கு நல்ல ஈவுகளை கொடுக்க அறிந்திருக்கும் போது பரம பிதாவானவர் தம்மிடத்தில் வேண்டிக் கொள்கிறவர்களுக்கு நன்மையானதை கொடுப்பது அதிக நிச்சயம் அல்லவா? அல்லேலூயா. அதன் ஏழைகளை நான் அப்பத்தினால் திருப்தியாக்குவேன். ஆண்டவரே கொடும் 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 கொடும். அதை விட்டு அதுக்கு ஒரு படி மேல வந்தேன். அதுக்கு பேரு, அதன் ஆசாரியர்களுக்கு ரட்சிப்பை உடுத்துவேன். ஒரு ஸ்டெப். ஆண்டவரே நான் உமக்கு என்ன செய்யணும், இன்னைக்கு நான் உமக்கு என்ன செய்யணும், என்ன அந்த பாதையில நடத்துங்க அப்படின்னு கேட்ட பிறகு கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நானும் கோட்டு போட்டுட்டு ரொம்ப அழகா தான் வந்திருக்கிறேன். ஒரு ஆள் கை தட்டலையே, இவ்வளவு பொறாம பிடிச்ச ஜனங்களா நிக்கிறீங்களே. எதை போட்டாலும் நம்ம அழகா தான் இருப்போம்ல. சொல்லுங்களாம்ப்பா, அழகா இருக்கிறனா இல்லையா? இப்ப நீ அழகா இருக்கிறியா இல்லையா? ஆமென். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆனா ரட்சிப்பை உடுத்தி கொண்டு
எங்க போனாலும் சொல்றாங்க, உங்களால ரட்சிக்கப்பட்டோம், உங்க வார்த்தை கேட்டுதான் ரட்சிக்கப்பட்டோம், ஊழியத்துக்கு வந்தோம். கர்த்தர் ரட்சிப்பையே உடுத்து அழகு பார்க்கிற தேவன், குறைவு இல்லை. ஒவ்வொரு வருஷமும் எடுத்து கொடுத்துட்டே இருக்கிறேன், 10 ட்ரெஸ் 15 ட்ரெஸ் எடுத்து கொடுத்துட்டே இருக்கிறேன், வந்துட்டு தான் இருக்கு. யார் கொடுக்கிறாங்க இல்லை, வந்துட்டு தான் இருக்கு. ஒரு நாள் அதுல குறைவு இல்லை. பல நாடுகளுக்கு போறேன், பல வீடுகளுக்கு போறேன். இந்தியாவின் முழுசும் போன வருஷம், இந்த வருஷம் எனக்கு ரொம்ப பிடிச்ச வருஷம். ஏன்னா இந்தியாவின் எல்லா மாநிலத்துக்கும் போயிட்டேன், எல்லா யூனியன் டெரிட்டரிக்கும் போயிட்டேன். இந்த வருஷத்துல 2024 தான் எல்லா யூனியன் பிரதேசத்துக்கும் போனது. அந்தமான கூட விடல, இப்படி எல்லா இடத்துக்கும் போனது. இந்தியாவின் எல்லா மாநிலங்களுக்கும் போய் ஊழியம் செய்ய தேவன் கிருபை கொடுத்தார். இருக்கிறீங்களா? அல்லேலூயா. அதனால தான் வசனம் சொல்லுது, அதிலுள்ள பரிசுத்தவான்கள் மிகவும் கெம்பீரிப்பார்கள். எப்படி இருப்பாங்க? கம்பீர சத்தத்தை அறிகிற ஜனம் பாக்கியம் உள்ளது. அதில் இருக்கிற ஜனங்கள் கம்பீரமான ஜனங்கள். ரோட்ல போறவங்க வரவங்க, என்னடா அது, என்னடா அந்த சபையில நடக்குது, இவ்வளோ கார் கிடக்குது, இவ்வளோ பைக் கிடக்குது, இவ்வளோ என்னெல்லாமோ கிடக்குது, இவ்வளோ ஜனங்க இங்க வந்துட்டு போறாங்க. உள்ள வர்றதுக்கு பயம், வந்தா பிடிச்சுக்கோமான்னு. வெளியில போயிட்டு இவ்வளோ பேர் இந்த ஜனங்களாம் இருக்கிறாங்க, என்ன இந்த அல்லேலூயாக்காரங்க. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். மூளை முடுக்கெல்லாம் தேவனுடைய நாமம் மகிமைப்பட கர்த்தர் பெரிய காரியங்களை செய்ய அறிஞ்சிட்டார். ஏன்னா கம்பீர சத்தத்தை அறிகிற ஜனம் இனி கம்பீரமாய் தான் நடப்போ. ஆமென். அங்கே தாவீதுக்கு ஒரு கொம்பை முளைக்க பண்ணுவேன். இந்த இடத்துல தான் கொம்பை முளைக்க பண்ணுவேன் என்றால் அதிகாரம், ஆளுகை. மனுஷனை கர்த்தர் படைத்து அவனுக்கு கொடுத்தது அதிகாரமும் ஆளுகையும். வல்லமை, ஆளுகை அப்படின்னா என்ன அர்த்தம்? பவரும் கொடுத்தாரு, அத்தாரிட்டியும் கொடுத்தாரு. அத்தாரிட்டி இருக்கு. ஒரு டிராபிக் போலீஸ் கூட ஒரு அத்தாரிட்டி இருக்கு. அது கவர்னர் காரே வந்தாலும் ஸ்டாப்னு சொன்னா நிக்கணும், ஒரு அத்தாரிட்டி இருக்கு. ஆனா பவர் இருக்கா? என்ன பவர் இருக்கு? ஒரு மினிஸ்டர் கூப்பிட்டு திட்டுறாங்க, யோ இதெல்லாம் ஒழுங்கு செய்யா. எத்தனை பேர் சொல்றதை நான் கேட்டிருக்கிறேன். என்னையா அப்படி பண்ணிட்டு இருக்கிறேன், என்ன ஏட்டு சொன்னா கேட்க முடியா அப்படி மினிஸ்டர் சொல்றதை நான் கேட்டுட்டு இருக்கிறேன். பவர்ல சில பவர்ல உட்கார்ந்து இருக்கிறாங்க. நான் போய் இந்த சபைக்கு லைட் இல்லை, நான் ஒரு மினிஸ்டர்கிட்ட போய் கேட்டேன், சார் நீங்க பிடபிள்யூல பெரிய இன்ஜினியர், உங்களுக்கு இல்லாததா சார், நீங்களே கேட்டு எல்லாம் பண்ணிக்கலாம், நான் கேட்டா தர மாட்டேங்கிறான் சார், எல்லா அத்தாரிட்டியும் உங்கள்கிட்ட தானே இருக்கு அப்படின்னு அவங்க சொல்றாங்க. எனக்கு ஆண்டவர் ஆகிய கர்த்தர் உன்னை ராஜாவாகவும் வைத்திருக்கிறார், உன்னை ஆசாரியனாகவும் வைத்திருக்கிறார், உனக்கு பவரும் கொடுத்திருக்கிறாரு, அத்தாரிட்டியும் கொடுத்திருக்கிறாரு, உனக்கு ஆளுகையும் கொடுத்திருக்கிறாரு, உனக்கு வல்லமையும் கொடுத்திருக்கிறாரு. எத்தனை பேர் ஆமென்னு சொல்றாங்க? ஹல்லேலூயா, ஓ ஹல்லேலூயா. அபிஷேகம், நான் அபிஷேகம் பண்ணுவித்தவனுக்கு ஒரு விளக்கை ஆயத்தம் பண்ணினேன். அவன் தலை மேல ஒரு விளக்கு எரியும், உன் தலை மேல ஒரு அபிஷேகம் இருக்கும். ஒரு சில நாளைக்கு முன்னாடி ஒரு நல்ல குடிகாரர் என் இடத்துல வந்தார். அப்படி போனார், இப்படி போனார், என்னமோ தெரியல சார், உள்ள இழுத்துட்டு வந்துச்சு சார். சரி, எனக்கு என்னமோ பண்ணுது சார், ஆனால் உள்ள வந்ததுலேருந்து அப்படி நடுங்குது சார். என்ன நடுங்குதுன்னு தெரியல, எனக்கு தான் தெரியும் உனக்கு என்ன நடுங்குதுன்னு தெரியும். அல்லேலூயா, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். சில மேல ஒரு விரலை வைக்கும் போது எனக்கே தெரியாது அது ஏன் பொத்துன்னு விடுறாங்க, இதுவரைக்கும் எனக்கு தெரியாது ஏன் பொத்துன்னு விடுறாங்க. விழுந்த பிரச்சனை அந்த பிசாசெல்லாம் போயிடுச்சு. எங்கிருந்து பூம்புகார்ல இருந்து ஒரு குடும்பம் கார்ல வச்சு கொண்டு வந்து போன கிறிஸ்துமஸ் முதல் நாள் அவ்வளோ தூரம் கொண்டு வந்து அப்படி பேசுது, அப்படி அடிக்குது, எல்லாம் செத்து போனவங்க எல்லாரும் பேரையும் சொல்லுது, அதே மாதிரி நடி எல்லாம் செஞ்சு காட்டுது. அந்த ஆவி வந்திருக்கிற, இந்த ஆவி வந்திருக்கிறன்னு சொல்லுது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நீங்க எல்லாம் வெளியில போங்க அப்படின்னு போனாங்க. அந்த பொண்ணுகிட்ட போய் சொன்னேன், இந்த பாரு உன்கிட்ட இருக்குது ஒரு பொய்யின் ஆவி அப்படின்னு. சி வாய் மூடு. எத்தனை ஏய் பார்த்துருப்பேன் நான். பல்லு கடிச்சிச்சு. இந்த பாரு வேணா கையை கொடுக்குற, கடிச்சு பாரு. நான் எதுக்கு என்ன பண்ண மாட்டேன், பயப்பட மாட்டேன். இப்ப நீ மனம் திரும்புறியா இல்லையா, நானே உன்னை காட்டி கொடுத்துருவேன் அப்படின்னு சொல்லிட்டு
கொஞ்ச நேரம் பேசிட்டு இந்த பொய் நாவி போயிடும், சுகமாயிடுவேன். அங்கே கொண்டு போகணும், இங்கே கொண்டு போகணும், நாங்கள் எங்கெங்கெல்லாம் கொண்டு போனோம். 5 நிமிஷம்தான் பேசி கை வச்சு அந்த பிசாசு போச்சு. பாதி பிசாசு பாதி பாசாக்கு. மாமியாரை மிரட்டுறதுக்கு என்ன வந்துருச்சு? சாமி வந்துருச்சு. மருமகளை மிரட்டுறதுக்கு சாமி வந்துருச்சு. ஏய், பிசாசு எங்கடா இருக்குது? நீங்க பண்ற பாசாங்களை தாண்டா இருக்குது அப்படின்னு சில சமயத்தில் நம்ம சொல்ல வேண்டியதா இருக்கு. சிலது உண்மை, சிலது பொய். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். எனக்கு ரெண்டும் தெரியும். நீ உண்மை சொல்றியா பொய் சொல்றியா, உனக்குள்ள என்ன ஆவி இருக்கு அப்படின்னு தெரியும். ஏன்னா உனக்கு ஒரு விளக்கை ஆயத்தம் பண்ணி இருக்கிறேன். உனக்குள்ள ஒரு விளக்கு இருக்கு, உனக்குள்ள ஒரு அக்கினி எரிஞ்சிட்டு இருக்கு, உனக்குள்ள ஒரு வல்லமை இருக்கு. சத்துருவின் சகல வல்லமையும் மேற்கொள்ளுகிற அதிகாரத்தை தேவனாகிய கர்த்தர் உன் தலை மேல வச்சிருக்கிறாரு. அந்த அனல் பற்றி எரிந்துட்டு இருக்கு. தேவ வல்லமை பற்றி எரிந்து கொண்டிருக்கு. அந்த அபிஷேகம் உங்க தலை மேல இறங்கி கொண்டிருக்கு. எவனும் ஏமாற்ற முடியாது, எந்த பிசாசும் நெருங்க முடியாது, எந்த கெட்ட காரியம் ஒன்று நெருங்க முடியாது. சத்துருவின் சகல வல்லமை மேற்கொள்ள உனக்கு அதிகாரம் தருகிறேன் என்று சொன்ன கர்த்தர் உன்னோடு இருக்கிறார். எத்தனை பேர் ஆமென்றீங்க? ஓ ஷபாபா, ஓ ரிதலத ரபலப ரிகபாபா, ஓ ரிபலப ரப ஷபாபா. எவ்வளவு பெரிய மனுஷனும் பயப்படுறான். நான் பயப்படுறதில்லை. நேரடியா பிசாசை பார்த்தவங்களுக்கெல்லாம் அது தெரியும், பார்க்கறது இல்லை. ஒரு தடவை வந்து நின்னான். அவனுடைய முகம் வித்தியாசமா எப்படிலாம் இருக்கணுமோ, நம்ம கற்பனை பண்ண முடியாததெல்லாம் இருந்துச்சு. எல்லாத்தையும் வந்துட்டு ஒரே சத்தம். என் எல்லையிலிருந்து எப்படி துரத்துவேன்? நான் உண்மையை சொல்றேன். நல்ல தூக்கம். டக்குனு ஏஞ்சி உட்காந்துட்டேன். அப்ப அது பார்த்து சொன்னேன், இந்த பாரு, நானா துரத்தின உன்னை? சொல்லுங்க, நானா உன்னை துரத்தினேன்? உன்னை துரத்தினவர் யாரு? இயேசுவின் பெயரால புறப்பட்டு போன்னு சொன்னேன். போயிட்ட. உனக்கு தைரியம் இருந்தா அவரோட மோது. எதுக்கு ஏன்ட்ட வர சொல்லிட்டு நான் பாட்டு படுத்து தூங்கிட்டேன். காலையில் ஏந்திரிச்ச பிறகு பிசாசு வந்துச்சே அப்படின்னு அப்புறமேல் தான் நினைப்பே வந்துச்சு எனக்கு. நான் சொல்றது கதை இல்லை. தேவ வல்லமை உனக்குள்ளே பற்றி எரிந்து கொண்டிருக்கு. அக்கினியை போட வந்தேன், அது இப்பொழுதே பற்றி எரிய வேண்டும் என்று சொன்னாரே, அந்த அக்கினி ஜீவனுள்ள தேவனுடைய ஆவியினுடைய வல்லமை உனக்குள்ளே இப்பொழுதும் எரிந்து கொண்டிருக்கு. சத்துருவின் சகல வல்லமையும் மேற்கொள்ள உங்களுக்கு தேவன் அந்த அதிகாரத்தை கொடுத்து, அப்பதான் சொல்றாரு, அவன் சத்துருக்களுக்கு வெட்கத்தை உடுத்துவே. இந்த வருஷம் உங்கள் சத்துருக்கள் வெட்கப்பட்டு போவார்கள். உனக்கு விரோதமாக இருக்கிறவள் உன் பட்சத்தில் வருவார்கள். நான் ஏன் வசனத்தை திரும்பி திரும்பி சொல்றேன்? என் வார்த்தையில சொல்லாம ஏன் வசனத்தையே சொல்லிட்டு இருக்கிறேன்? அது உனக்கு நல்லா தெரியணும், உங்களுக்கு ரொம்ப பிரியமா இருக்கணும். அது சத்துருக்களுக்கு வெட்கத்தை உடுத்துவேன். யாரு என்ன பேசினாலும் ஒரு வார்த்தை கூட பேசாதீங்கம்மா, அப்படியே சிரிச்சுட்டே வாங்கம்மா. இன்னைக்கு இப்படி பேசுறல்ல, நாளைக்கு நீ தான் வெட்கப்பட்டு போவ, நான் வெட்கப்பட மாட்டேன். முடிஞ்சா சொல்லிட்டே வாங்க, நீ இவ்வளவு பேசுறல்ல, நீ தான் வெட்கப்பட்டு போவ, நான் வெட்கப்படவே மாட்டேன். பல சந்தர்ப்பங்களை நான் சொல்லியிருக்கிறேன். எனக்கு நேரம் இல்லை, அதெல்லாம் தேவையில்லை. ஊழியர்கள் என்னை அவமானப்படுத்தி இருக்கிறாங்க, அதிகாரிகள் என்ன அநியாயமா என்ன சில காரியங்கள் பண்ணியிருக்கிறாங்க. நான் உங்கள்கிட்ட சொல்லிட்டு சேலஞ்ச் பண்ணியிருக்கிறேன், நான் கர்த்தருடைய பிள்ளை, நான் வெட்கப்பட்டு போகவே மாட்டேன். எந்த நாவையும் நீ குற்றப்படுத்துவாய்? தேவன் எந்த நாவையும் குற்றப்படுத்துகிற ஆயுதத்தை கர்த்தர் வச்சிருக்கிறாரு. உனக்கு விரோதமாய் எழும்பும் எந்த ஆயுதமும் வாய்க்காமல் போகும் என்று சொல்லு. நல்ல கைதட்டி ஆமென்னு சொல்லு. ஹல்லேலூயா. இவ்வளவும் சொல்லிட்டீங்கன்னா இந்த வசனத்தின்படி இப்பதான் பூவே பூக்க ஆரம்பிச்சிருக்கு. அதனாலதான் இதை சொல்லி கொடுக்கிறேன். பூவே எப்பதான் ஆரம்பிக்குது? கத்திரிக்காய்
கத்திரி செடி வைக்கும்போது அந்த பூ புகும்போது ரொம்ப நல்லா இருக்கும், அழகா. அதை பார்க்கறதுக்கு ரொம்ப இனிமையாக இருக்கும். பரங்கிக்காய் அந்த பூ ரொம்ப நல்லா இருக்கும். இந்த நாளில் அதையும் பிச்சு பிச்சு வைப்போம் சாணியில். அது நல்ல வேறு மேலே இருக்கும், அதில் சாணியில். அது எங்கேருந்து சாணி கண்டுபிடிச்சி கொண்டு வந்து அதை என்ன பண்ணுவோம், வச்சிடும். இந்த பாரு நீ எப்படி பூ அழகாக இருக்கிற, நான் கொண்டு வந்து எங்கே வச்சிடறோம். அப்போ இந்த பூ வளரும் போது, அழகா வரும்போது, நமக்கு பூ முக்கியம் இல்லை, பூ அழகுதான். ஆனா இத்தனை வருஷமாய் பூவாய் இருந்த உன் நினைவுகள், உன் யோசனைகள், உன்னுடைய ஆலோசனைகள், உனக்கு கொடுக்கப்பட்ட வாக்குத்தத்தங்கள் இந்த வருஷத்துல கனியாக மாற போகிறேன்னு எத்தனை பேர் நம்புறீங்க? சீக்கிரமா நான் ஒரு 3 காரியத்தை சொல்லி உங்களை ஜெபத்துல நடத்த விரும்புறேன். புதிய ஆண்டுக்குள்ள நடத்த விரும்புறேன். நான் நிறுத்துற இடத்துல இல்லை, டைம் இருக்கு, 1/2 மணி நேரத்தில் தான் செய்தியை எடுக்கிறேன். இந்த வருஷத்துல நீங்க செய்ய வேண்டியது என்ன அப்படின்னு சொன்னா, உங்க எல்லைகளை விரிவாக்குங்க. வானமே எல்லையாக மாற்றுங்க. ஆண்டவர் மற்றவர்கள் தொட முடியாத உயரத்துக்கு உங்களை கொண்டு போய் விட ஆண்டவர் நல்லவராக இருக்கிறார். ஏன்னா சங்கீதம் 103:5 சங்கீதம் 103:5 என்ன சொல்லுதுன்னா, நன்மையினால் உன் வாயை திருப்தியாக்குகிறார், கழுகுக்கு சமானமாய் உன் வயது திரும்ப வாழ வயது போலாகிறது. கடைசி நாட்களில் நமக்கு நிறைய போராட்டம் இருக்கு. எதிரிகள் சும்மா இல்லை, இந்த உலகம் சும்மா இல்லை, பிசாசு சும்மா இல்லை, விலைவாசி சும்மா இல்லை, அரசியல்வாதி சும்மா இல்லை, அநியாயக்காரன் சும்மா இல்லை. உன்னை சுற்றிலும் ஒரு சூறாவளி அடிச்சிட்டு இருக்கு. எந்த பறவைகளும் சூறாவளியில தன்னுடைய இறகை விரித்து மேலே போக விரும்புகிறது இல்லை. சூறாவளியில மாற்றி சின்ன பிணமாய் ஆகிவிடுவோம் என்று மற்றவைகளுக்கு தெரியும். ஆனால் கழுகு ஒண்ணுதான் தன் சிறகுகளை அடித்து சூறாவளியும் சாதகமாக்கி மேலே பறக்கிறது. இந்த வருஷத்துல வருகிற எந்த சூறாவளியும் தாண்டி நீ மேலே பறக்கத்தக்கதாக தேவன் உன்னத பலனை உனக்கு கொடுத்து உன்னை நிரப்புகிறார். நீ பெறப்போகிற பலன், இன்றைக்கு நீ பெற்றுக்கொள்ள வேண்டிய பலன் உன்னத பலன், உன்னதமானவருடைய பலன். உயர 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 நிறுத்தாத. ஒரு நன்மையை பெற்றோன்னு நின்னுடாத. இன்னும் உயர மேல வரணும், இன்னும் உயர்வான காரியங்களை சாதிக்கணும். நீ வாழ்கிற வாழ்க்கையில திருப்தி பற்றாத. 3 வேளை சாப்பாடு கிடைச்சா போதும் அப்படின்னு அடிமை வாழ்க்கை வாழாத. படிக்கிறவங்க இன்னும் படிங்க, வேலையில உயர்வுல இன்னும் உயர்வுக்கு வாங்க. பிசினஸ் செய்யணும்னு நினைக்கிறவங்க இறங்குங்க, இறங்கி செய்யுங்க. என்னென்ன படிக்கணும், என்னென்ன மேன்மையா வரணும், என்னென்ன இன்னும் அதிகமா வரணும், இன்னும் இந்த வீடை எப்படி கட்டணும், இன்னும் நம்முடைய வாழ்க்கையில எவ்வளவு ஒரு முன்னேற்றம் வரணும்னு நினைக்கிறீங்களோ அந்த முன்னேற்றத்தை எல்லாம் தேவனாகிய கர்த்தர் நிச்சயமாய் உனக்கு கொடுப்பார். ஏனென்றால் நீ மாற்றத்தை விரும்பு, உனக்கு முன்னேற்றம் தானாய் வரும். அல்லேலூயா. நீ படிச்சதை வச்சு உன்னுடைய எதிர்காலம் இல்லை. உனக்கிட்ட இருக்கிற பணத்தை வச்சு உனக்கு எதிர்காலம் இல்லை. உன்னை படைத்தவர் உனக்குள்ள ஒரு உந்துதல் சக்தியை வச்சிருக்கிறார், ஒரு பொட்டன்ஷியல் வச்சிருக்கிறாரு, ஒரு வல்லமையை வச்சிருக்கிறாரு. அதனாலதான் கழுகுக்கு சமானமாய் திரும்ப உனக்கு வாழ வயதாக்குறாரு. ஒரு வருஷம் வந்துருச்சுன்னா ஒரு வயசு கூடுது. நான் அடிக்கடி ஆண்டவர்கிட்ட கேட்கிறது ஒண்ணு, ஆண்டவரே 60 வயசு தாண்டினாலும் 20 வயசு பலத்தோடையே சுற்றி வர எனக்கு கிருபை தாங்க. சுற்றி வர எத்தனை பேர் ஆமேன்னு சொல்றோங்க? அல்லேலூயா. 20 வயசுல சாதிக்காதத 60 வயசுக்கு பிறகுதான் சாதிக்க ஆரம்பிச்சிருக்கிறேன். ஆமென். சோர்ந்துடாத, பலவீனன் சொல்லிடாத. பலவீனனும் தன்னை பலவான் என்று சொல்வானாக. எலும்பு
சீயோனே உன் வல்லமைய தரித்துக்கொள். எத்தனை பேர் ஆமென்னு சொல்றோங்க? உங்களுக்குள்ள என்ன இருக்குன்னு உங்களை படைத்தவருக்கு தாங்க தெரியும். எனக்கு எதுவுமே இல்லைன்னு நீ சொல்றதுக்கு நீ யாரு? உன்னுடைய ஞானம் என்ன, உன்னுடைய அறிவு என்ன, உன்னுடைய திறமை என்ன, உன்னுடைய அழகு என்ன, உன்னுடைய அந்தஸ்து என்ன, உன்னுடைய எதிர்காலம் என்ன? திட்டமிடுகிறது நீ இல்ல, திட்டமிடுகிற ஆவியானவர் உனக்குள்ளே அளவில்லாத தமது வல்லமையை ஊற்றுகிறார். விரும்புகிறவர்கள் பெற்றுக்கொள்ளுங்க, பெற்றுக்கொள்ளுங்க, பெற்றுக்கொள்ளுங்க. இந்த வருஷம் இன்னும் உங்களுடைய தரிசனத்தை கூராக்குங்க. இரண்டாவது, உங்க தரிசனத்தை கூராக்குங்க. கழுகு எவ்வளவு உயரத்துல பறந்தாலும் ஒரு மைல் அளவுக்கு தூரத்தில் இருக்கிற ஒரு முயல் போறதையும் அது பார்க்க முடியுது. அதை அடிக்கணும்னு எழும்பிடுச்சுன்னா வழியில் எத்தனை பறவைகள் வந்தாலும், எத்தனை இடையூறுகள் வந்தாலும், எத்தனை கல்லுகள் வந்தாலும், எத்தனை தடைகள் வந்தாலும், அது இறங்கி வருகிற அந்த வேகம் அந்த முயலை தூக்கி கொண்டு மேலே போகிறது. உன் எல்லை பெரிதாகட்டும், உன் கண்கள் கூர்மையாகட்டும், உன் இருதயம் கூர்மையாகட்டும். எல்லாத்திலும் ஒரு ஒழுங்கு, ஒரு திட்டம், அதையும் தாண்டி உனக்குள்ளே ஒரு தைரியம், உனக்குள்ளே ஒரு மேன்மை, ஒரு மேன்மையான காரியத்துக்காக ஒரு கோல் வை. இந்த வருஷத்துல நான் இதை அடைவேன் அப்படின்னு சொன்னா தான் உன்னால அடைய முடியும். எனக்கு ஒரு வீடே இல்லை, எனக்கு ஒரு வசதியே இல்லை, என் பிள்ளைகளை படிக்க வைக்கவே முடியல. நீ யாரோடு வாழ்கிறாய்? நீ யாருடைய பிள்ளை? உனக்கு தேவன் கொடுத்தது பரலோக பிரஜை என்கிற பதவி. மறுபடி பிறந்தவன் எல்லாம் இயேசு கிறிஸ்துவின் சாயல். உன்னால முடியாது. உன்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினாலே. சத்தமா சொல்லுங்க, கை தட்டி சொல்லுங்க. உன்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினால எல்லாவற்றையும் செய்ய பலன் உண்டு. மூணாவது, சோர்ந்து போகாதீங்க. சோர்ந்து போகிறவனுக்கு அவர் பலன் கொடுக்கிறவர். சோர்ந்து போகும்போது அல்லது முதுமையாகும் போது இந்த கழுகு தனிமையை விரும்புகிறது. இது தனிமையான ஒரு இடத்தை அது நாடுகிறது. எதற்கு? கர்த்தருக்குள் காத்திருக்கிறவங்க புது பலன் அடைவாங்க. எந்த காரியம் உங்களுக்கு தடையும் பிரச்சனையுமா வந்தாலும் சோர்ந்து போகாதீங்க. கர்த்தருடைய சமூகத்தில் உபவாசம் பண்ணுங்க, ஜெபம் பண்ணுங்க, தனிமையாயிடுங்க. தன்னுடைய நகங்களை அதே கொத்தி கொத்தி எடுத்து போடுகிறது. தன்னுடைய உடம்பில் இருக்கிற சிறகுகளை அதுவே கொத்தி கொத்தி எடுத்து போடுகிறது. தன்னுடைய அழகை அதுவே ஒரு பாறையில் மோதி உடைத்து போடுகிறது. பார்த்தா அப்படி பிராய்லர் கோழி மாதிரி, உரிச்ச பிராய்லர் கோழி மாதிரி தான் கண்மலையின் மேலே இருக்கிற ஒரு கழுகு. வயதான கழுகு, பலவீனமான ஒரு கழுகு தன்னை முழுவதுமாய் அடக்கி ஒடுக்கி கீழ்படுத்தி கொண்டு காத்திருக்கிறது. கர்த்தர் அதற்கு இறகுகளை வளர பண்ணுகிறார், நகங்களை வளர பண்ணுகிறார், அலகுகளை வளர பண்ணுகிறார். முன்பு இருந்த உயரங்களை தாண்டி இப்பொழுது எந்த வயதிலும் அந்த கழுகால் பறக்க முடிகிறது. உன் வயது ஒரு காரணம் அல்ல, உன்னுடைய மூப்பு ஒரு காரணம் அல்ல, உனக்கு இல்லாமை என்பது ஒரு காரணம் அல்ல. உனக்குள்ளே ஒரு கழுகுக்கு ஒத்த ஒரு பலனை கர்த்தர் உனக்கு கொடுத்து கொண்டிருக்கிறார். உனக்கு கொடுக்கிறது கர்த்தரால் வருகிற பலன். ஹல்லேலூயா. ஒரு சிலர் கண்ணை மூடுன மாதிரி தெரியுது எனக்கு. அவ்வளோ தூக்கம் வந்துச்சு. ஹல்லேலூயா. ஒரு புது பலன்ல வாங்க, உங்களை பலப்படுத்திக் கொள்ளுங்க. பலவீனனும் தன்னை பலவான் என்று சொல்வானாக. தூக்கம் வரணும், எனக்கு தூக்கம் வரலன்னு சொல்லு, தூக்கம் வராது. ஹல்லேலூயா. நான் பலவீனன் அல்ல, நான் சோர்ந்து போகிறது இல்ல. நல்ல கவனிங்க. இந்த கழுகுகள் இடத்துல உள்ள பெரிய காரியம் என்னன்னா, கழுகு எப்பொழுதும் தன் இனத்தோடு தான் இருக்கும்.
எல்லா பறவைகளோடும் கூட சேர்ந்து பழகாது. அது பரிசுத்தவான்களோடு தான் இருக்கணும். துன்மார்க்கருடைய ஆலோசனையின்படி பாவிகளுடைய வழியில் நிற்கிறவங்களும் பரியாசக்கார இருக்கிற இடத்துல உட்கார்றவங்களும் கர்த்தர் இடத்துல கேட்டதை பெற்றுக்கொள்ள மாட்டாங்க. அவங்க ஆசீர்வதிக்கப்பட்டவங்களா இருக்க மாட்டாங்க. எங்கேயாவது குறி சொல்றாங்களா? இன்னைக்கு 1ஆம் தேதி அண்ணன் ஏதோ குறி சொல்லுவாங்கன்னு வந்திருக்கிற சிலவங்களை பார்த்து சொல்றேன், நான் குறி சொல்காரன் கிடையாது. நான் தீர்க்க தரிசனம் சொல்றது எப்பயோ நிறுத்திட்டேன். நான் வசனத்தை தான் சொல்றேன். இந்த தீர்க்க தரிசனத்தெல்லாம் தேடி வராதிங்க, குறி சொல்றதெல்லாம் வராதிங்க. நம்ம ஆளுங்க இன்னும் சாம்பிராணி போடுறாங்களாம் எங்கேயோ. இந்த பாரு, உனக்கு ஒரு நாள் சாம்பிராணி போடுவாங்க. 1ஆம் தேதி இப்படி பேசாதீங்கன்னு போடு. சாம்பிராணி போடுறாங்களா என்னன்னு பாரு. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஏன்? சத்தியத்தை அறிஞ்ச பிறகு சத்தியம் உங்களை என்ன பண்ணிருக்கணும்? விடுதலை ஆக்கணும். இன்னும் சபையில வந்துட்டு எங்கேயாவது குறி சொல்லுவாங்களா? எங்கேயாவது இதை விட அதிகமா பேசுவாங்களா? எங்கேயாவது போவோமா? வீட்டில் கொண்டு வந்து ஒரு படையல் வைப்போமா? இது என்ன தெரியலையே, சாமியாடி பார்ப்போமா? நீங்க இன்னும் பால் உண்கிற குழந்தைகளை போல என்ன பண்றீங்க? இருக்கிறீங்க. ஏன்? மற்ற ஜனங்களோடு கூட ஜபம் வச்சா இங்க வர மாட்டாங்க, ஆராதனை வச்சா வர மாட்டாங்க, உபவாச ஜபத்துக்கு எதுக்கு என்ன பண்ண மாட்டாங்க, வர மாட்டாங்க. எங்க போயிருப்பாங்க அப்படின்னா, எங்க அக்கா பொண்ணுக்கு காது குத்துறாங்க, அதுக்கு ஒரு மாசமா உட்காந்து நீ காது அப்படியே குத்திக்கிட்டே இருக்கிறியோ? ஒரு மாசமாவ போய் உட்காந்துக்குவ? ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில இழக்க கூடாதது நேரம். எல்லாம் போனாலும் வந்துடும். நேற்றிருந்த ஒரு நேரம் இன்னைக்கு எனக்கு இல்லை. இன்னைக்கு கொஞ்ச நேரத்தில் கடந்து போயிடுச்சுன்னா 2024 முடிஞ்சிருச்சு. ஆனா உன் நேரத்தை எவ்வளவு இழந்து யாரோடைய பேசிக்கிட்டு எங்கேயோ போய் உட்கார்ந்து உன்னுடைய ரகசிய பாவங்களுக்குள் போய் பிரவேசித்து இச்சையில விழுந்து இனத்தோடு சேரணும். கழுகு தன் கழுகுகளோடு தான் என்ன பண்ணும்? பழகும். அதனாலதான் இரவும் பகலும் கர்த்தருடைய வேதத்தின் மேல தியானமா இருக்கிற மனுஷன், அந்த கழுகு தனியா பாருங்க, எப்பொழுதும் வட்டமிடுகிற கழுகுகளோடு இருக்கும். எந்த கழுகு இல்லைனாலும் தனியாவே ஒரு கழுகு வட்டமிடும். சில சமயத்துல தேவன் உன்னை தனியா நடத்தணும்னு விரும்புவார். உன் அதிசயங்கள் இன்னும் உயரத்துல உன்னை கொண்டு போகணும்னு விரும்புவார். தேவனுடைய சத்தத்தை கேட்க உட்கார்ந்து இருக்கணும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். தேவனுடைய சத்தத்தில் நீ வளர்ந்தீனா நிச்சயமா நீ ஆசீர்வாதமாய் மாற முடியும். அப்ப தேவனுடைய சத்தத்தை கேட்கிறதற்கு அதிகாலையில் கர்த்தருடைய வார்த்தையை வாசிக்கணும். அதிகாலையில தேவனை தேடணும். நம்முடைய பிரச்சனை என்னன்னா, கர்த்தருடைய வார்த்தையை வாசிச்சு அந்த ஒரு வசனத்தை, இப்ப நான் ஒரு வாக்குத்தத்த வசனத்தை அப்படி கொடுக்கும் போது அது வாசிச்சு அப்படி படிச்சுட்டு அப்படி போயிடுறது, தூக்கி உள்ள வச்சிடுறது, சாம்பிராணி போடு, அப்படி நடந்துடும். கர்த்தருடைய வேதத்தின் மேல இரவும் பகலும், அல்லேலூயா, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இப்ப ஒரு உதாரணத்தை நான் சொல்றேன். என் தேவன் தம்முடைய ஐஸ்வரியத்தின்படி என்னுடைய குறைவை எல்லாம் கிறிஸ்து இயேசுக்குள் மகிமையிலே நிறைவாக்குவார். இந்த ஒரு வசனத்தை ஒரு நிமிஷத்துல 3 நிமிஷத்துல படிச்சு மனப்பாடமா சொல்லிட்டு போயிட்டே இருக்கலாம். ஆனா இந்த ஒரு வசனத்தை ஒவ்வொரு நாளும் நீ தியானிச்சீனா கிறிஸ்துவுக்குள் ஆண்டவர் வச்சிருக்கிற அத்தனை ஆசீர்வாதமும் ஒவ்வொரு நாளும் வீட்டை தேடி வருகிறத நீ பார்ப்ப. தியானம் பண்ணும்போது அக்கினி எழுந்துச்சு. நம்முடைய வாழ்க்கையில ஏதோ ஒரு வசனத்தை வாசிச்சு அப்படியே ஓடிடுறோம். தெய்வ ஜனமே இல்ல, வசனத்தை தியானிங்க. திரும்பி திரும்பி அந்த வசனத்தை வாசிங்க. ஆண்டவர், இதுல இருந்து என்ன தியானம் எனக்கு இருக்கு? என் தேவன், என் தேவன், என் தேவன், என்னை தேவன் நான் உரிமையாக்கி கொள்ற வரைக்கும் தேவனுடைய ஆசீர்வாதத்தை நான் சுதந்திரிக்க முடியாது. இங்க ஒரு கால் இன்னொரு கால் வச்சிருக்கணும், தேவன் ஆஸ்வதிக்க முடியாது. சொல்றான், கர்த்தர் தேவன் என்றால் கர்த்தரை சேவியுங்கள். கர்த்தரை சேவிக்கிறது ஆகாதது என்று கண்டால் பின்ன யாரை சேவிப்பீர்கள்? நானும் என் வீட்டாரும் என்றால் கர்த்தரையே ஏன் சேவிப்போம்? நான் அவரை தான் வணங்குவேன், அவரை தான் ஆராதிப்பேன், அவருக்கு தான் நான் தசம்பாகம் கொடுப்பேன், அவரை தான் மகிமைப்படுத்துவேன், அவருக்கு வேலை தான் செய்வேன்.
அவர் சொல்றதை தான் கேட்பேன், அதான் சேவிப்பது. தேவ ஜனமே, வருஷத்துல ஒரு நாள் வர்றது நல்லதுன்னு நினைக்கிறீங்களா? ஒவ்வொரு நாளும் தேவனோடு கூட வாழ்கிறது நல்லதுன்னு நினைக்கிறீங்களா? வசனத்தை தியானம் பண்ணா மட்டும்தான். ஒரு விசுவாசி ஏழையா இருக்க முடியாதுங்க. நான் ஏழ்மையா இருக்கிறது பாவம் நான் சொல்லல. ஒரு தோல்வியில வாழ முடியாது. ஏன்னா கிறிஸ்துவினால எல்லா இடங்களிலும் வெற்றி சிறக்க பண்ணுகிற தேவனுக்கு ஸ்தோத்திரம். எத்தனை பேர் ஆமேன்னு சொல்றோங்க? கைத்தட்டி ஆமேன்னு சொல்லுங்க. என்னை வெற்றி சிறக்க பண்ணுகிற தேவன். பரலோகம் எங்கேயாவது பட்னி கிடக்குதா? தேவதூதல் யாராவது பட்னியா இருப்பாங்களா? தேவதூதல் யாராவது பட்னியா இருப்பாங்களா? நீங்க பட்னியா இருக்கீங்கன்னா தேவனுடைய பிள்ளை தானே நீங்க. ஆண்டவரே, உங்க பிள்ளைக்கு நீங்க என்ன செஞ்சீங்க? தேவதூதலுக்கு என்ன கொடுக்குறீங்க? பரலோகத்தில் செய்யப்படுகிற போல இந்த பூமியிலும் செய்யப்படுவதாகன்னு சொல்லி தானே நாங்க ஜெபிக்கிறோம். பரலோகத்தில் குறைவு இல்லாமல் இருக்கிறது போல என் வாழ்க்கையிலும் ஒரு நாளும் குறைவு வராது, குறைவு வராது, குறைவு வராது. பரிபூர்ணம் எனக்கு உண்டாகும். ஜீவன் உண்டாயிருக்கவும் அது பரிபூர்ணப்படவுமே வந்தேன். உங்க வாழ்க்கையில ஒரு பரிபூர்ணத்தை நீங்க பார்க்கணும். பரலோகம் கொடுக்கிற ஒரு நிறைவை நீங்க பார்க்கணும். அப்ப காத்திருங்க, தனித்திருங்க, விசுவாசிகளோடு கூடுங்க, கூடி செபிங்க. உண்மையான உறவு பரலோகம் வரை வருகிற உறவு. பாதியில போகிற உறவு எந்த உறவும் உறவு இல்ல. பைபிள்ல ரொம்ப அழகா பிள்ளைகளே, உங்கள் பெற்றோருக்கு என்ன பண்ணுங்க? கீழ்ப்படிங்கன்னு இருக்கு. என்னங்க? பெற்றோர் ஒரு குடிகார அப்பா, குடிகார அப்பா, கொலகார அப்பா, விபச்சாரக்கார அப்பா அப்படின்னு வச்சுங்க, அந்த பெற்றோருக்கு கீழ்பட சொல்றது. இது ஊரை வீட்டை விட்டுட்டு எங்கேயோ போயிட்டு இருக்கும், எங்கேயோ போய் உட்காந்துட்டு பேசுறது. இது அந்த அம்மா என் பிள்ளைங்களை புரிஞ்சுக்காது, ஒரு நாளும் பைபிள் எடுத்து வாசிக்காது, இவர் ஒரு நாளும் சர்ச்சுக்கு வரமாட்டாரு. அந்த இடத்துல நீங்க எபிசையில் வாசிச்சு பார்த்தீங்கன்னா பெற்றோர்கள் என்ற வார்த்தை அம்மா அப்பான்னு போடல, அப்பா அம்மான்னு போடல. உன்னை ஆவிக்குரிய வாழ்க்கையில யார் நடத்துறாங்களோ அவங்க தான் உன்னுடைய அம்மாவும் உன்னுடைய அப்பாவும். எத்தனை பேர் ஆமேன்னு சொல்றோம்? புரியல உங்களுக்கு? நான் பல இடங்கள்ல போவேன், நான் பேசிட்டு இருக்கும்போது சிலர் இப்படி கொஞ்சம் தலை இப்படி லேசா ஆட்டுற மாதிரி, வாட்சை பார்க்குற மாதிரி பண்ண எனக்கு தெரியும் நான் ரொம்ப நேரம் இருக்கிறேன்னு நினைக்கிறேன். நான் அவங்கள்ட்ட திரும்பி சொல்லுவேன், இந்த காரைக்காலில் அல்லது உங்கள் நண்பர்களில், உங்கள் ஃப்ரெண்டில், உங்கள் சொந்தத்தில் இயேசுவை பற்றி பேசுகிற ஒரே ஒரு ஆள் இருப்பேன்னா நான் ஒருத்தந்தான். நான் பேசுறது மட்டும்தான் உனக்கு நித்திய ஜீவனுக்கு வருகிற வழி. உன் ஆத்துமாவை குறித்து அக்கறை உள்ள போதகர் நான் பேசுவேன். அல்லேலூயா. உங்கள் ஆத்துமாவுக்கு அக்கறை உள்ளவர்கள் உன்னுடைய பெற்றோர்கள். அந்த பெற்றோர்களை கனம் பண்ணுங்க. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். பெற்றோர்கள் அது மாதிரி மாறுங்க. உங்க பிள்ளைகளுக்கு நல்ல ஒழுக்கம் உள்ளவர்களாக, உங்க ஒழுக்கத்தை கொடுக்கிறவர்களாக ஒரு ஒழுங்குக்குள்ள வாங்க. அதனால தான் தனித்து அது வாசம் பண்ணுது. கூட்டமா இருக்கிற நேரத்தில் கூட்டமா இருக்கு, கூடி ஜெபிக்கும் போது ஜெபிக்குது, ஆராதிக்கும் போது ஆராதிக்குது. இதுல பாதி கூட்டம் அடுத்த வார ஆராதனையில இருக்காது. ஏன்? சிலது பெனந்தின்னி கழுகு. என்ன கழுகு? பெனந்தின்னி கழுகு. எந்த கல்யாணத்தில் பிரியாணி போடுவான், அதுக்கு ஒரே ஒரு வேலை, எந்த கடையில் பரோட்டா நல்லா இருக்கும். எவன் வீட்டில் போனால் இன்னைக்கு இந்த நேரத்தில் அவனுக்கு காடை குழம்பு வச்சிருப்பான், கார குழம்பு வச்சிருப்பான். இது பெனந்தின்னிக்கலுக்கு. எவன் வீட்டில் யாராவது ஒருத்தர் பேசிக்கிட்டே இருக்கிறேன், ஒரு அவன் கண்ணை பார்த்துட்டே இருக்கிறேன், இந்த பக்கமாக யாரோ ஒருத்தவங்க கிராஸ் பண்ணி போறாங்க, அந்த புடவையை பார்த்தோன்னா அப்படியே மாறிட்டான். இது பொணந்தின்னி கழுகு. உங்க வாழ்க்கையை பரிசுத்தமாக்கிங்க, உங்க வல்லமையை புதுப்பிச்சுக்குங்க. கழுகுக்கு சமானமாய் உங்க வயது வாழ வயது போலாகிறது. தேவன் உங்களை புதுசா மாத்த விரும்புறாரு. முந்தினவைகளை நினைக்க வேணாம், பூர்வமானவைகளை
சிந்திக்க வேணாம். தூசியை உதறி தட்டி விட்டு என்ன பண்ணுங்க, எழுந்திருங்க. இந்த கழுகுகள் தன் கூட்டை எங்க கொண்டு போய் கட்டுது அப்படின்னு சொன்னா, இந்த கழுகுகள் எங்க போய் கட்டுது அப்படின்னா, கண்மலையின் மேல, மலையின் மேல உயரமான ஒரு மரம். ஏன் மலையின் மேல பாறைகள் எல்லாம் தாண்டி மேல போய் உயரமான இடத்துல வைக்குதுன்னா, அந்த உயரத்துக்கு பாம்புகளை ஏறி வர முடியாது. வேதம் ரொம்ப அழகா இருக்கு. தேவனால் பிறந்த எவனும் பாவம் செய்யான், பாவம் செய்யாதபடி அவன் தன்னை காக்கிறான். அந்த வசனம் சொல்லுது, பொல்லாதவன் பொல்லாங்கன் அவனை தொடான். தேவ வல்லமையினால் நிறைந்த ஒரு வாழ்க்கை. இந்த வருஷத்துல பரிசுத்தத்தின் மேல பரிசுத்தம். என் குடும்பம் பரிசுத்தமா இருக்கணும், என் பிள்ளைகள் பரிசுத்தமான வாழ்க்கையில வரணும், உன்னதமானவருடைய மறைவில சர்வ வல்லவருடைய நிழலிலே நான் தங்குவேன். ஹல்லேலூயா. எத்தனை மகிமையான ஒரு வாழ்க்கை, உன்னதமானவருடைய மறைவில் இருக்கிற வாழ்க்கை. இயேசுவுக்கு ஒரு நாளும் ஒரு குறைவு இந்த பூமியில் இருக்கும்போது இல்லை. அடிச்சு சொல்லுவேன். 12 வயசுல சொல்றாரு, நான் என் பிதாவுக்கு அடுத்தவைகளில் இருப்பேன் என்று நீங்கள் அறியீர்களா? இயேசு இந்த பூமியில வந்தபோது 0 ஆக்கி தான் வந்தாரு. ஒரு மனுஷனை போலதான் எல்லாவும் இருந்துச்சு. ஆனா உலக ஆசைகளும் உலக இச்சைகளும் உலகத்தின் தவறான காரியமும் தவறான ஒழுங்கும் தவறான உறவுகளும் எல்லாத்தையும் விட்டுட்டு அவர் தனிமையா இருந்தார். அதனால தான் சொல்றாரு, நான் தேவனோடு கூட தனிமையா இருக்கிறது உங்களுக்கு தெரியாதா? நான் தேவனோடு கூட என் பிதாவோடு கூட நான் தனிமையா இருப்பது உங்களுக்கு தெரியாதாமா? என்னம்மா நீங்க புதுசா வந்து கேட்குறீங்க? நான் கர்த்தரோடு இருப்பேன்னு உங்களுக்கு தெரியாதா? ஒரு வீட்டுக்கு கேட்டு போயிருக்கிறேன். அந்த வீட்டில் போனோன்னே, அப்பா எங்கம்மா அட்டண்டி அது எங்க இருக்குதுன்னு பாரு. அது சாராய கடைக்கு போயிடுச்சுமா. நான் அந்த அம்மா கிட்ட கேட்டேன், உங்க வீட்டுக்கார் பேர் என்ன? அந்த அம்மா சொன்னிச்சு ஜேசுதாஸ்ன்னுச்சு. ஜேசுதாஸ்னா என்ன அர்த்தம் தெரியுமா? இயேசுவுக்கு அடிமை. இயேசுவுக்கு அடிமை. இயேசுக்குன்னு அடிமைன்னு பேர் வச்சுட்டு சாராய கடையில் கிடக்கிறவன்லாம் கிறிஸ்தவனா? அப்ப உயரமான உன்னதமான தேவனுடைய அந்த உறவிலே கொண்டு போய் கழுகு தன் கூட்டை கட்டுகிறது. தன் குஞ்சுகளுக்கு அப்படிப்பட்ட அடைக்கலத்தை கொண்டு வந்து கொடுக்கிறது. இன்னைக்கு ஃபுல்லா கழுகை பற்றியே நிறைய பேசிட்டு போலாம். ஆனா உங்க பிள்ளைகளை எந்த ஒழுக்கத்துல நீங்க வைக்கிறீங்க? அந்த பிள்ளைகளுடைய ஒழுங்குக்கு நீங்க எப்படி உங்களை கொடுக்குறீங்க? அவங்களுடைய ஆராதனை எப்படி இருக்கு? அவங்களுடைய ஜெபம் எப்படி இருக்கு? அவங்க தேவனை தேடி வருகிறது எப்படி இருக்கு? எனக்கு குடும்பத்துல மிகப்பெரிய பிரச்சனை என்ன தெரியுமா? சின்ன வயசுல இந்த வயசுல பேசிட்டு இருக்கிறான்ல, இந்த வயசுல பிள்ளைங்க நல்லா வந்துருது, அழகா என்ன பண்ணுது, சபைக்கு வந்துருது. ஏன்னா அம்மா அடிப்பாங்க, அப்பா திட்டுவாங்க, சபைக்கு போலனா. இதுவே கொஞ்சம் அப்படி மேல வந்துருச்சுன்னு வச்சுக்கோங்களேன், நீ போமா, எனக்கு பிராக்டிக்கல் கிளாஸ் இருக்குது. என்ன பிராக்டிக்கல்? ஒன்று அனுப்பின பிறகு செல்போனில் தோண்டுவான், தேடுவான், பிராக்டிக்கல பார்த்துட்டோம். பிராக்டிக்கலா என்னடா பார்க்குற, தப்பி தவிர வந்து மறந்தே வந்துடுவான். இல்லைம்மா, என் ஃப்ரெண்டு கிட்ட கணக்கு கேட்டுட்டு இருந்தேன், என் ஃப்ரெண்டு கிட்ட கணக்கு கேட்டுட்டு இருந்தேன். ஸ்தோத்திரம். இல்லை, உன்னதத்தில் உங்க பிள்ளைங்களை அடைக்கலத்தில் வைக்கணும். சர்வ வல்லவருடைய நிழல்ல இந்த வருஷம் நீங்க தங்கணும். உங்க கிரீடத்தில் இருக்கிற அந்த கிரீடம் பூக்கணும். உங்களுக்குன்னு கர்த்தர் வைத்திருக்கிற சகல நன்மையும் சம்பூர்ண எல்லைகளை நீங்க பார்க்கணும். எழுந்து நிற்கலாமா? சின்ன பிள்ளைங்க எல்லாரும் எழுப்பி விடுங்கம்மா. பெரியவங்க சின்ன பிள்ளைங்க எல்லாரும் எழுப்பி விடுங்க. Hallelujah. 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 கொஞ்சம் கவனிங்க.
யாரும் எட்ட முடியாத உயரத்துக்கு தேவன் உங்களை கொண்டு போக விரும்புகிறார். வரப்போகிற வருஷம் யாராலும் டச் பண்ண முடியாது. உங்களை உயர்ந்த இடத்துல தேவன் உங்களை கொண்டு போய் பறக்க வைக்க விரும்புகிறார். நீங்க நினைக்கிறதுக்கும் வேண்டுவதுக்கு மேல கர்த்தர் உங்களை உயர்த்த போறார். எல்லா ஜாதியை பார்க்கிலும் கர்த்தர் உன்னை மேன்மையா வைப்பார், மேன்மையா வைப்பார். அல்லேலூயா, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். உங்களுடைய நோக்கம் உறுதியாய் மாறப்போகுது, உங்களுடைய எண்ணங்கள் உறுதியாய் மாறப்போகுது, உங்களுடைய தரிசன பார்வை மாறப்போகிறார். காலையில எழுந்திரிச்சோன்னு பழைய சோறை பார்த்துட்டு இருந்த கண்ணெல்லாம் மாறி இனி உலகம் எங்கும் இருக்கிற நாடுகளுக்கு சுற்றி வர ஒரு நாள் தேவன் என்னை அனுப்புவார்னு ஒரு தரிசன பார்வை வரப்போகிறது. படிக்கிறவங்க இதை தாண்டி இதுக்கு மேல நல்லா படிக்க முடியும். ஒரு தரிசன பார்வை. ஒரு சின்ன வேலையில் இருக்கிற நீ இன்னைக்கு பல லட்சங்களை சம்பாதிக்கக்கூடிய ஒரு நல்ல வேலையில போய் உட்கார்வன் ஒரு தரிசன பார்வை. ஒரு ஆபீஸ்ல ஒரு இடத்துல ஒரு வேலைக்காரனா உட்கார்ந்து இருக்கிற நீ ஒரு நாள் நான் முதலாளி ஆவேன் என்ற ஒரு தரிசன பார்வை. ஒரு வீடை பார்க்கும்போது இந்த வீடு இப்படி நல்லா இருக்கு, இல்ல இல்ல இதை விட நல்ல ஒரு வீடை நான் கட்டுவேன், என் பிள்ளைகளோடு கூட என் குடும்பத்தோடு கூட சந்தோஷமா இருப்பேன் என்று சொல்ற ஒரு தரிசன பார்வை. தேவன் உன்னுடைய தரிசனத்தை மாற்றுகிறார். சுற்றி இருக்கிற ஜனங்கள் கர்த்தரால் அறியப்படுவார்கள். என் ஜனங்க இதுவரைக்கும் கேட்கல, தேவன் என்னை உயர்த்தும் போது தானே என்னோட அடைக்கலத்துக்கு வருவாங்க. அன்னைக்கு நான் சொல்றதை நிச்சயமா அவங்க என்ன பண்ணுவாங்க, கேட்பாங்க. நானும் என் வீட்டாரும் என்றால் கர்த்தரையே சேவிப்போம் என்கிற தரிசன பார்வை. ஹல்லேலூயா. நீ முதுமை அடையல, இந்த வருஷத்துல கர்த்தர் இன்னும் இளமையாக்க போறாரு. கர்த்தர் உன்னை புதுமையாக்க போறாரு, உன்னை புதிதாய் மாற்ற போகிறாரு. உன் பலன் புதிதாய் இருக்கும். நீ தூசியை உதறி விட்டு எழும்பு சீயோனே, உன் வல்லமையை தரித்துக்கொள். நீ போக வேண்டிய தூரம் ஏராளம், நீ செய்ய வேண்டிய காரியம் ஏராளம். உன்னை கொண்டு தேவன் பெரிய பெரிய காரியங்களை செய்ய போகிறார். நீ கர்த்தருக்குன்னு வேறு பிரிக்கப்பட்ட ஜனம், நீ கர்த்தருடைய ஆசாரிய ராஜ்யம், கர்த்தரால மேன்மைப்படுத்தப்பட்ட ஜனம். யோசேப்பை கண்டபோது கர்த்தருடைய ஆவி, விசேஷித்த ஆவி இவனிடத்துல இருக்கு அப்படின்னு சொல்லக்கூடிய அளவில உனக்குள்ள தேவ ஆவியானவர் விசேஷித்த நன்மைகளை, விசேஷித்த அபிஷேகத்தை, விசேஷித்த வரங்களை கொடுக்கிற வருஷமாய் இந்த 2025 உனக்கு மாறப்போகிறது. ஓ ஹல்லேலூயா. ஷபபப. நீ தனித்து வாசம் பண்ணுகிற இஸ்ரவேல் தனித்து வாசம் பண்ணு. எதிரியான பிசாசு உன்னை தொட முடியாத உயரத்துல உன்னையும் உன் குடும்பத்தையும் கர்த்தர் கொண்டு போய் வைக்க போகிறார். அவர் சந்ததிகளின் தேவன், ஆபிரகாமின் தேவன், ஈசாக்கின் தேவன், யாக்கோபின் தேவன். சந்ததி சந்ததியாய் உங்க குடும்பத்தை மாற்ற போகிறார், ஆஸ்வதிக்க போகிறார். Hallelujah. Shatarabatu. Ori balabara hatikal kura balabatur. ஒரு 2 நிமிஷம் தரேன், அமைதியா இருங்க. ஒரு நாள் பிறப்பதையே நாம் அறியாத போது 2025 பிறக்கிறத இப்போ பார்க்க போகிறோம். உங்களை ஆயத்தம் பண்ணி கொடுங்க. சுத்திகரிங்க, சுதந்தரிங்க. இதுதான் வேதம். உன்னை சுத்திகரி, நீ சுதந்தரிப்பாய். ஷாக்கலா தாரா பாட்டியடா ஒரே பாலா பாட்டடா. நான் மகிமைப்படுத்துங்கன்னு சொல்கிற வரைக்கும் அமைதியாக இருங்க. மகிமைப்படுத்துங்கன்னு சொன்ன பிறகு நீங்கள் கர்த்தரை மகிமைப்படுத்தலாம். கண்களை மூடி
எல்லாம் கண்களை மூடி பயபக்தியோடு சக்கன தூரா பத்தி டிக்கராபலாபாஷாதர். Oshakatura Balabatura Balabati. Dikarkola Batura Balabatura Balabatir. 2024 நன்றி சொல்கிறப்பா. உலகத்தின் ஆழத்திலிருந்து உமக்கு நன்றி சொல்கிறோம். புதிய ஆண்டை புதிய கிருபையோடு பெற்றுக்கொள்ள தேவன் எனக்கு கிருபை தருகிறதற்காக, எங்கள் கிருபை தருகிறதற்காக, இந்த கிருபை எங்கள் மேல் வருகிறதற்காக, ஆவியானவர் துணை நிற்கிறதற்காக, அகிலத்தை ஆள்கிற வல்லமை ஆவியானவர் இடத்தில் இருக்கிறது. உம்மோடு கூட பிரவேசிக்க இந்த புதிய வருஷத்தை கர்த்தர்கள் கொடுக்க போகிறதற்காக உமக்கு நன்றி. நிச்சயமான நம்பிக்கையோடு வந்திருக்கிறோம். எங்கள் நம்பிக்கை ஒன்றும் வீண் போகாது என்று சொல்லுகிறதற்காக ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். தேவனால் எல்லாம் கூடும் என்பதை காண ஆண்டவரை வரப்போகிற வருஷம் எங்களுக்கு தேவனால் எல்லாம் கூடும். ஆண்டவரை வருஷத்தினாய் நன்மையினால் நீர் முடிசூட்டுகிறேன். பாதை நெய்யாய் பொழியும் என்று சொன்னேன். பாதைகள் நெய்யாய் பொழியும். எல்லோரும் கர்த்தரை மகிமைப்படுத்தி புதிய ஆண்டுக்குள் பிரவேசிக்கலாம். ஓ ஷதர பலபல பலவதூர பலவதீர கரவஷபப 2025 கொடுத்தீர்கள். தேவன் நல்லவர் நல்லவர் நல்லவர். ஆண்டவரே கர்த்தருடைய ஆண்டவரை வாய் சொல்லும் புது நாமத்தால் ஆண்டவரை நாங்கள் அழைக்கப்படத்தக்கதாக ஆசீர்வதிக்கிறவர். ஓ ஷபப ஓ விகபப பலவதூர பலவதீர பலவதீர தேவ வல்லமை நிரப்புகிறதற்காக நன்றியப்பா 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 நன்றியப்பா. புதிய வல்லமையோடு புதிய பலத்தோடு புதிய கிருபையோடு மகிமைப்படுத்த உன்னதங்களிலே உயர்த்தலங்களிலே உன்னோடு கூட உலாவ தேவனுக்கு நடுவிட உலாவிகள் தேவனாய் இருக்க நாங்கள் உங்களுடைய பிள்ளைகளாய் இருக்க கர்த்தர் இந்த புதிய வருஷத்தை தந்தபடியினால் உமக்கு நன்றி நன்றி நன்றி. இன்னும் அதிகமாய் உண்மை அன்பு கூற தந்திருக்கிறீர் அப்பா. இன்னும் அதிகமாய் உண்மை ஆண்டவர் அறியை தந்திருக்கிறேன். இன்னும் அதிகமாய் ஆலோசனை பெற்றுக்கொள்ள கொடுத்திருக்கிறேன். ஓ ஷபபா ஓ ரிகலதர பலவதூர பலவதீர ஏகதூர பலவரஹதூர பலவதூர 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 ஓ ரிகபபா ஓ ஷபபா ஓ ரிகபபா பலவதூர பல. இன்னும் அதிகமாய் அதிகமாய் உண்மையில் அன்பு கொடுக்கிறோம் அன்பு கொடுக்கிறோம் அன்பு கொடுக்கிறோம். இன்னும் அதிகமாய் உங்களுடைய பரிசுத்தத்தினாலும் நீதியினாலும் உண்மையினாலும் நிரப்பப்படுவதற்கு எங்களை அர்ப்பணிக்கிறோம். கர்த்தருடைய மகிமை எங்கள் மேல் தங்குகிறதற்காக உமக்கு நன்றி. புதிய இலக்குகளோடு புதிய தரிசனத்தோடு புதிய வல்லமையை பெற்றுக்கொண்டு ஆண்டவரை சட்டைகளை அடித்து எலும்ப ஆண்டவரை ஓடினாலும் இலைப்படையாதபடி நடந்தாலும் களைத்து போகாதபடிக்கு கர்த்தர் புது பலனால் நிரப்புகிற வருஷமாய் புதிய வல்லமையினால் நிரப்புகிற வருஷமாய் ஆண்டவரை கழுகுக்கு சமானமாய் வாழ வயதாகிற வருஷமாய் உயரங்களிலே உன்னதங்களிலே அமரப்படுகிற வருஷமாய் பிரபுக்களோடு அமரப்படுகிற வருஷமாய் கர்த்தர் இந்த வருஷத்தை நீர் மாற்றி ஆசீர்வதிக்கிறதற்காக உமக்கு நன்றி. ஓ ரிகபபா பலவதூர பலவதீர ஓ ரிகபபா பலவதூர பலவதீர ஏதி பலவதூர பலவரஹதூர ஏதி கலத பலவலவ ஷபபா. வல்லமை 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 பொழிந்திடும் வல்லமை உன்னதத்தின் வல்லமை ஆவியின் வல்லமை பொழிந்திடுங்க பொழிந்திடுங்க. ஆவியானவரோடு நடக்க பண்ண ஆவியானோடு வாழ ஆவியான
ஆவியானவரோடு காரியங்களை செய்ய, ஆவியானவரோடு பெரிய காரியங்களை செய்ய, சிங்கங்களின் வாய்களை கிழிக்க அக்கினி அஸ்திரங்கள் அறிவித்து போடத்தக்கதாக விசுவாசத்தை பிடித்துக் கொண்டு சுடர்களை போல பிரகாசிக்க தேவனாகிய கர்த்தர் பலத்த கிரிகளை செய்கிறதற்காக ஸ்தோத்திரம். Oh shababa balabadura 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 balabadiri oh ribalabara hatura balabara badibara badire oh rikalara balabara shababa oh rikabalabadura balabari karabadu. ஜாதிகள் உன் நீதியையும் சகல ராஜாக்களும் உன் மகிமையும் காணுகிற காலமாய் வருகிற காலம் உனக்கு இருக்கும். ஓ ஷபா ஓ ரிகபா, நீ கர்த்தருடைய கையிலே அலங்கார கிரீடமாயிருப்பாய். உன் தேவனுடைய கரத்திலே நீ ராஜ முடியுமாயிருப்பாய். ஓ ஷபா, தேசம் நன்மையை காணும், துன்மார்க்கரின் தண்டாயுதங்களை ஒழிய பண்ணுவேன். கோணலான வழிகளை கற்றுக் கொடுத்தவர்கள் இந்த வருடத்தில் காணாமல் போவார்கள். தேவ சமாதானம் உங்கள் எல்லை எங்கும் இருக்கும். துயரப்பட்டவர்களுக்கு நீங்கள் ஆறுதலாய் மாறுவீர்கள். என் ஜனம் ஒருபோதும் வெட்கப்பட்டு போவதில்லை. உனக்கு விரோதமாய் எழும்பும் எந்த நாவையும் நீ குற்றப்படுத்துவாய். வானத்தை திறந்து இடம் கொள்ளாத மட்டும் நான் உன்னை ஆசீர்வதிப்பேன் என்று சொன்ன கர்த்தர் உன்னை ஆசீர்வதிக்க, உன்னை ஆசீர்வதிக்க. சுதந்தரித்துக்கொள், சுதந்தரித்துக்கொள், சுதந்தரித்துக்கொள்.